இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவங்கிற யூடியூப் சேனல். இந்த சேனல் ஒரு முழுக்க இயற்கை மருத்துவ தகவல்களை மட்டுமே அளிக்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட சேனல். இதை யூடியூப்பில் பார்க்குற நீங்கள் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைபர் பட்டன் அழுத்தினீங்கனாக்கா என்னுடைய எல்லா வீடியோக்களும் தொடர்ச்சியாக உங்களுக்கு கிடைக்கும். அதே போல் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கில் பார்க்குறாங்க நீங்களும் யூடியூப்பில் போய் பார்த்துட்டு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது மூலமாக இன்னும் நிறைய பேருக்கு இயற்கை மருத்துவ தகவல்களை நம்ம கொண்டு சேர்க்க முடியும். இப்போ நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, பேன் பொடுகு தலையில் வருது இல்லையா, அது என்ன எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு சின்ன விஷயம், அதை சரி பண்ணிட்டாலே எல்லாமே சரியாயிடும். தலை குளிக்கிற பழக்கம் இருந்தாலே பேன் பொடுகு வரவே வராது. இதுதான் ஒரு மிகப்பெரிய மெடிக்கலில் லோ சயின்ஸ். அது என்ன தலை குளிக்கிற பழக்கம் அப்படின்னு பார்க்காதீங்க. கழுத்தோடு குளிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த பேன் பொடுகே வரும். தலையோடு குளிக்கிறவங்களுக்கு ஒரு பொழுதுமே வராது. ஏன் அந்த மாதிரி பேன் பொடுகு வரத்துக்கும் தலை குளிக்கிறதுக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, தலை அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுனால அந்த சூட்டில் மண்டையில் இருக்கிற அந்த எலும்பில் இருக்கிற சின்ன சின்ன துகள்கள் வெளியில் வந்து அந்த துகள்கள் தான் பொடுகாக மாறி, அந்த பொடுகு தான் அப்படியே பேனாக மாறி அப்படியே உங்கள் தலையில் தங்க ஆரம்பிச்சிருது. எந்த தலை அதிகமாக உஷ்ணமாக இருக்குதோ, அதாவது சூடாக இருக்குதோ, அந்த தலையில் மட்டும்தான் பேன் தங்கும். அது அடுத்தவங்க தலையிலேருந்து வந்து ஏறுற பேனாக இருந்தாலும் சரி, அவங்கவுங்க தலையில் உருவாகிற பேனாக இருந்தாலும் சரி, அப்படி தான் வந்து தங்கும். அப்போது ஆண்கள் பிரச்சனை இல்லை, டெய்லி தலை குளிச்சிடலாம். ஆனால் பெண்கள் தினமும் தலை குளிக்கிறதுல ஒரு சிக்கல் இருக்குது. ஒரு நாள் விட்டு குளிப்பாங்க, இல்லை 2 நாளுக்கு ஒரு முறை தலை குளிப்பாங்க. அந்த மாதிரி உள்ள பெண்கள் என்ன பண்ண முடியும்? டெய்லி தலை குளிக்க முடியுமா? ஏன்னா இப்போ நான் சொல்கிறத பார்த்தா டெய்லி தலை குளித்தாதான் பேன் பொடுகு வராது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், எப்படி அப்போ டெய்லி தலை குளிக்கிறது? கழுத்தோடு தானே குளிக்கிற மாதிரி இருக்குது பெண்கள் பெரும்பாலும். அப்படின்னா கழுத்தோட குளிக்கலாம், ஆனால் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டு கழுத்தோடு குளிச்சிங்கன்னா தலை அளவுக்கு அதிகமான உஷ்ணமாகாது. அளவுக்கு அதிகமான உஷ்ணமாகாத போது அந்த பேன் பொடுகு அதெல்லாம் தங்கவே தங்காது. அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக்கு தான். கழுத்தோட குளிக்க போகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, நல்ல ஒரு ஈர டவலை, நல்லா தண்ணியில் முக்கி எடுத்த ஈர டவலை நல்லா புழிஞ்சிட்டு தலையில் ஈரத்தோடு கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கழுத்தோடு குளிச்சுட்டு வெளியில் வந்துடணும். அந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் கழுத்துக்கு கீழே ஊற்றுற தண்ணியோட சூடு தலைக்கு போனாலும் கூட தலையில் சுற்றி இருக்கிற அந்த துணி, ஈர துணி என்ன பண்ணும்னா தலையை சூடாக விடாமல் பார்த்துக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அந்த டவல் எடுத்துடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் குளிக்கும்போது தலையில் ஈர டவல் கட்டிக்கிட்டு, அதாவது புழிஞ்ச ஈர டவல், சொதன்னு ஈரமாக இருக்கக்கூடாது, புழிஞ்ச ஈர டவலை நீங்கள் கட்டிக்கிட்டு நீங்கள் குளிக்கும்போது என்னதான் கழுத்தோடு குளித்தாலும் கூட தலைக்கு அந்த சூடு போகாது. தலையில் அளவுக்கு அதிகமான சூடு போகிற காரணத்தினால தான் பேன் பொடுகு இதெல்லாம் வருது. பொடுகு உருவாகிறதுங்கிறது வேறு எங்கேருந்து உருவாகிறதில்ல, நம்ம தலையிலேருந்து வர சின்ன சின்ன துகள்கள் தான். அதாவது சூடு அதிகமாகி கபாலம் வெடிக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி மண்டை வெடித்து அந்த சூட்டில் வேறு துகள்கள் தான். அந்த டவல் எப்படி கட்டுறதுன்னு உங்களுக்கு நான் இப்போ சின்ன விளக்கம் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு டவலு, அதை நல்லா நீங்கள் ஈரத்தில் நல்லா நனைச்சிக்கணும். நினச்சிட்டு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி இதை இப்படியே தலையில் வச்சு நல்லா நனைச்சி புழிஞ்சிக்கணும். புழிஞ்சிக்கிட்டு இதை அப்படியே தலையில் வச்சு இப்படியே சுற்றிக்கணும். பெண்கள் இப்படி நல்லா சுற்றிக்கிட்டு இப்படி கட்டிட்டு நல்லா ஈரத்தோடு நல்லா புழிஞ்சிட்டு இப்படி குளிச்சுட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு வெளில வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டவலை எடுத்துடலாம். அப்போது உங்கள் தலை எப்போவுமே நீங்கள் குளிக்கும்போதும் சரி, குளிக்கிறதுக்கு முன்னாடியும் சரி, குளிக்கிறதுக்கு அப்போதும் சரி, இந்த தலையில் இருக்கிற சூடு ஒரே டெம்பரேச்சரில் இருக்கும். இந்த குளிக்கும்போது அளவுக்கு அதிகமாக சூடாகிறதுனால தான் இந்த பேன் பொடுகுலாம் வருது. அதனால் கூடுமான வரையும் தலை குளித்து பழகுவோம். அப்படி முடியாத பட்ச சூழல்களில் இந்த மாதிரி ஈர டவலை நல்லா புழிஞ்சு அந்த டவலை தலையில் கட்டி குளிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த டவலை எடுத்துடலாம். இது மாதிரி செய்யும்போது உங்களுக்கு பேன் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராது. இன்னொன்று, ஷியக்கா போட்டு குளிக்கணும். சோப் போட்டு குளிக்கக்கூடாது. ஷியக்கா போட்டு குளிக்கிறவங்களுக்கு அது ரொம்ப பலனளிக்கும். அதுக்கு அடுத்தது செம்பருத்தியும் மருதனையும். செம்பருத்தி இலை இருக்குது பாருங்கள், செம்பருத்தி பூவில் செம்பருத்தி இலையும் மருதனையும் நல்லா அரைச்சி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்கனாக்க பொடுகெல்லாம் போயிடும். அதை விட இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, அதிகமாக தலையில் பூ வைக்கிற பெண்களுக்கு பேன் பொடுகு இந்த மாதிரி பிரச்சனை வராது. ஏன்னா பூங்கிறது ஒரு குளிர்ச்சியான ஐட்டம். அதனால் தினமும் வாய்ப்பு கிடைச்சா தலையில் பூ வச்சிங்கனாக்க அந்த பூ தலையில் இருக்கிறதுனால அந்த குளிர்ச்சியில் பேன் பொடுகு தங்கவே முடியாது. இது ஒரு சின்ன ஒரு தகவல் தான், இருந்தாலும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்.